உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்கர நிலை. இந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதம் இருப்பார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு இவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் என்ன அப்படின்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுக்காதவங்க கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்களே, வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்கர நிலைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒருபுறம் சனி பகவான் தனது சொந்த வீட்டிற்கு அதிபதி, அதே சமயம் அவர் 7.5 சனியாக கிட்டத்தட்ட 5 வருஷமாக உங்களுக்கு இருந்து இப்போது உங்களுக்கு பாதச்சனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டம் குடும்பச்சனின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறார். அப்போது இந்த இடத்துல நின்று இவருடைய கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 வருஷம் 6.5 வருஷமாகவே பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. அப்போது இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் ஒருபுறம் இருந்தாலும் இந்த குரு பகவான் 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இருந்து உங்களுக்கு அவராலேயும் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையை அடைஞ்சிருந்தாலும் இப்போது இந்த சனி பகவானது வக்கர நிலையால் ஒரு மாறுதல்கள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் எப்போவுமே பார்க்கக்கூடிய இடத்திற்கு பாதகத்தை உண்டாக்கிடுவார். அவருடைய பார்வை அவ்வளவும் பவர்ஃபுல்லானதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இவரது பார்வை உங்களது 2ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டில் விழுந்திருக்கு. அடுத்தது அவரது பார்வை உங்களது 8ஆம் வீட்டில் விழுந்திருக்கு. அதையும் தாண்டி உங்களது 11 லாபஸ்தானத்தில் விழுந்திருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல விழுந்ததில் இந்த 3 பார்வையில் குறிப்பாக சொல்லணும்னா 11ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வை உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே சமயம் 4ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல தேவையில்லாத மன அழுத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்குமே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஏதோ ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் ஆரோக்கிய சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் இருந்திருக்கும். இதில் மருத்துவத்துறை சார்ந்த நிலையில் செலவினங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியில் வண்டி வாகனங்கள், ஏன்னா இந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த இடமும் அதே தான். அந்த இடத்திற்கு உண்டான ரீதியில் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத விபத்துகளும் சில சிக்கல்களையும் கடந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய நிலை, இதனால் தேவையில்லாத விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகியிருக்கும். இதனுடைய விளைவுகள் உங்களுடைய முயற்சிகளில் எந்தவித ஒரு ரிசல்ட் உங்களுக்கு முழுமையான ரீதியில் கை கொடுக்காத ஒரு நிலை உண்டாகியிருக்கும். இன்னும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானது பார்வை விழதனால உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் சுப காரியங்களை செஞ்சுருப்பீங்க, சுப மேன்மைகளை உண்டாக்கியிருப்பீங்க. திருமணம் சார்ந்தும் திருமண விஷயங்களும் குடும்பத்தில் கைகூடி வந்திருக்கும். ஆனால் ஒரு புறம் கைகூடி வந்திருந்தாலும் இந்த 4ஆம் பார்வையாகப்பட்ட இந்த இடத்துல விழுந்ததுனால எல்லாமே செய்தும் அதனால் மீண்டும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி திருமண மேன்மைகளை சந்தித்த உங்கள் குடும்ப அனுகூலத்தை பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்திலேயே சில பிரச்சனைகள் உண்டாகி அதனாலேயும் சில வழக்குகளும் பிரச்சனைகளும் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலையை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த மாதிரி சனி பார்வை உங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அப்போது இந்த கிரக வக்கர நிலைன்றது எப்படின்னா தன் நிலை மாறி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று பின்னோக்கி நகர்வது போல் ஒரு அமைவு. அப்போது அது பின்னோக்கி நகர்வதுன்னு சொல்ல முடியாது, தன் நிலை மாறக்கூடிய ஒரு சூழல். அப்போது சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்ப ரீதியில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாரோ, ஏன் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியவங்களையே இழக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது இந்த சூழல்களில் இருந்து வந்த உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப்
செழிப்பாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய அமைவுகள் சனி பகவானால் உண்டாகும். இதில் 2 விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஒன்று, உங்கள் ராசியினுடைய அதிபதி உச்ச கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச கிரகம். இவர் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அருமையான இடங்களில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேஷ ராசியில் இருப்பார். அடுத்தது ரிஷபம், மிதுனம், இப்படி இவருடைய காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாயினால் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு குரு பகவான் இதுவரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்து இனம் புரியாத பயம், பதட்டம், மன அழுத்தம், குழப்பங்கள், எதெடுத்தாலும் தடைகள், தாமதங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகளால் சம்மந்தம் இல்லாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும். இதில் வெளிநாடு வெளிப்பிரயாணங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. வெளிநாடு கூட சிலர் போயிருப்பீங்க. வாய்ப்புகள் அமைஞ்சு அதை சரியாக பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாயிருப்பீங்க. கல்லோட அரிசியை போட்டால் மென்னா பல்லு போயிடும், துப்புனா அரிசி போயிடும், முணுங்கனா வயிறு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில இக்கட்டான விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்திருக்கும். ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஏன் ஆரம்பித்தோம்னு தெரியாது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாகி நின்று இருந்திருப்பீங்க. அப்போது இந்த சனி பகவான் அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு வக்ர நிலையினுடைய ஒரு அருமையான ஆற்றலால் உங்களுக்கு இத்தனை காலமும் நடக்காமல் தடப்பட்டு நிற்கக்கூடிய எப்பேற்பட்ட வேலைகளும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குரு பகவானது 4ஆம் வீட்டிலும் 3ஆம் வீட்டிலும் இருந்து உங்களுக்கு கடந்த 2 வருடமாகவே ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்த அந்த குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் வருகிறார். அப்போது பஞ்சமஸ்தானத்தில் ரிஷபத்தில் இப்போ இருக்கும் பொழுது உங்களுக்கு இத்தனை நாளாக சனி பார்வையில் இருந்த குரு பகவானும் உங்களுக்கு நன்மை அளிக்கலை. அப்போது இந்த குரு பகவான் தனித்துவமாக அருமையான இடத்துல நின்று அவரது பார்வையும் உங்கள் லாபஸ்தானத்திலும், உங்கள் சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சு இந்த லாபஸ்தானத்தில் விழும் பொழுது தொழில் ரீதியில் நீங்கள் அடைஞ்ச நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தொழில் ரீதியில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் லோன் சார்ந்தும் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் தேவைப்படுது, கடனாக கேட்டு இந்த பணம் வந்தால் இந்த பிரச்சனைகளை சரி செய்து தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான காலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பொருள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எல்லாமே பல்வேறு விதமான பெண்டிங்கை சந்திச்சிருப்பீங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொருள் வந்து சேர்ந்துருக்காது. பொருள் வரணும்னா அதுக்கு பணம் கட்டினா தான் வரும். அதற்கு பணம் இருந்திருக்காது. மீறி நீங்கள் இது எல்லாத்தையும் செய்து நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுடைய தொழில் சார்ந்த ப்ராஜெக்டை முடித்து இன்னொரு இடத்துக்கு ஒப்படைக்கும் பொழுது அங்கிருந்து பணம் வராத நிலைகள் எல்லாம் உண்டாயிருக்கும். இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு ஆளான உங்களுக்கு அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லாவித பாதிப்புகளும் நீங்கி ஒரு அருமையான வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் தொழிலில் ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைகிறீங்க. லாபஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வை இந்த காலகட்டங்களில் செவ்வாய் மேஷத்திலிருந்து அஷ்டம பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போகும் பொழுதும் அவர் 7ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போது அடுத்தது குரு பகவானது பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது. சனி பகவானது பார்வையும் 10ஆம் பார்வையும் உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது. ஒரே வீட்டில் 3 கிரக பார்வைகள் விழும் பொழுது இதுவே ஒரு ராஜயோக அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். சிலரது வாழ்க்கையில் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், மாபெரும் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சுகஸ்தானமாகப்பட்ட 4ஆம் வீடு, அந்த 4ஆம் வீடு இப்போ இந்த சனி பகவானால் உருவாகக்கூடிய இந்த அதீத ஆற்றல் மிக்க இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்தித்து நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு குறிப்பாக சொல்லணும்னா முதுகு பேக் பெயின், குறிப்பாக தலை வரைக்குமே அது பாதிக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கும். இந்த பாதிப்புகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். இன்னும் உங்களது வாழ்க்கையில் சுப காரியங்களும் சுப மேன்மைகளும் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் எவ்வளவோ எடுத்து கைகூடி வரலையே நினைச்ச உங்களுக்கு இந்த சனி குடும்பஸ்தானத்தில் நின்று குடும்ப விருத்தியாக உண்டாக்காமல் திருமண மேன்மைகளை உருவாக்க விடாமல், அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் திருமணம் ஆனவங்களுக்கு கிடைக்காம அந்த குடும்பத்தை சார்ந்த விருதிகள் இல்லாத நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பார்வையால் குடும்ப விருதி அடையும்.
திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறதுனால 100% திருமணத்திற்குரிய ஒரு காலம். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. அதுலேயும் புத்திரபாகியம் இல்லையே நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது. பஞ்சமஸ்தானத்தில் புத்திரகாரகன் குரு பகவானும் நின்று சனி பார்வையை விட்டு விலகி நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முயற்சியை வெற்றிக்குரிய காலமாக இருக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும். கிட்டத்தட்ட எல்லா கிரக அமைப்புகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோக அமைப்பில் இருக்குது. அப்போது முயற்சியால் வெளிநாடு வெளிப்பிரயாணங்களை உண்டாக்கிடுவீங்க. கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக ஆன்லைன் ரம்மி அதே நேரத்தில் பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களில் இறங்கி பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். பூமி மண் மனை சார்ந்த இடம் 4ஆம் வீடு. அந்த இடத்துல விழக்கூடிய சனி பார்வையால் பூமி வாங்கி அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். வீடு கட்டி வீடு பாதியிலேயே நிற்கிது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. வீடு கட்டணுன்ற முயற்சி எடுத்தால் கட்ட முடியல. கஷ்டப்பட்டு வீடு வாங்கின வீட்டுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ரீதியில் ரொம்ப நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் பண நெருக்கடிகளுக்கும் ஆளாயிட்டேன் நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பாதிப்புகளிலிருந்து தானாகவே விடுபடக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இருக்கும். எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இருந்த வேலையும் போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை சார்ந்த வாய்ப்புகள் கூடி வரும். அது மட்டும் இல்லை, கிடைச்சிடுச்சுன்னு நினச்ச முயற்சி பண்ணுங்க. 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ராகு பலமும் உங்களுக்கு அருமையான நிலையில் இருக்குது. குரு பலமும் உங்களுக்கு அருமையான நிலையில் இருக்குது. சனி பகவானும் வகர நிலையில் இருந்து உங்களுக்கு மாபெரும் பலத்தை உண்டாக்கிறார். மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி கெடுப்பார், சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம். அப்படி இந்த சனி பகவானது மேன்மைகள் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்கலையே, நம்ம பேச்சை மீறி அவங்க முடிவு எடுத்துட்டாங்களே, அவங்க வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய இந்த முடிவை மாற்றி மீண்டும் சகஜமான ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த அமைப்பை உங்கள் முயற்சியால் முடிப்பீங்க. இன்னும் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்தீங்க. அதே போல தான் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கரெக்டாக பார்த்து தான் செஞ்சீங்க. ஆனால் எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக பார்த்து ஒரு திருமணம் செஞ்சேன். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையே இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் ஈகோ பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இன்றைக்கி பல்வேறு விதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்குங்க. நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த ஒரு விடிவு காலம் இந்த குரு பார்வையால் கிடைக்க போகுது. அதை மனசில் வச்சு அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. இன்னும் உங்களது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகளும் வெளிநாட்டு சார்ந்த மேன்மைகளும் அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முழுமையான பலன் கிடைக்க போகுது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு உண்டான மேன்மைகள் இல்லை, தேவையில்லாத பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி கடன் சுமைகளுக்கு ஆளாகி மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் தேவையில்லாத சிக்கலுக்கு நான் ஆளாயிட்டேன் நினச்சவங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தெய்வ அனுகூலங்கள் பெற்ற கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு அருமையான மேன்மைகளை திருப்பணிகளை நல்ல திருப்தியை முடித்து ஒரு அருமையான தெய்வ அனுகிரகங்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குடும்ப ரீதியில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் நானும் எத்தனையோ விஷயங்களை நம்பி எடுத்த முயற்சிக்குரிய வெற்றிகள் கிடைக்காம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன்னு நினச்சி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் மாற்றங்களாக இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொன்ன இந்த பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் எடுத்துக்கங்க. ஏன்னா இது பொது பலன்தான். இது கிட்டத்தட்ட 12 ராசிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 12 ராசிகளாக 12 விதமாக பிரித்து எடுத்து தான் இந்த ஒரு ராசி, இந்த 12இல் ஒரு பங்கு இந்த ஒரு ராசி. அப்போது இந்த ராசிக்குரியவர்கள் எத்தனை கோடி பேர்கள் இருப்பீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பொது பலன் இது. அதே சமயம் உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கும். அதில் திசா புத்தி, அந்த திசா புத்தி உங்களுக்கு யோககாரகனா
ஒரு யோக திசையாக இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் நான் சொன்ன பலன்கள் முழுமையான ரீதியில் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். அதுலேயும் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்களோடு இருக்காருன்றது ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 3 பரல்களுக்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா உங்களை விட பாக்கியசாலி வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜாதக அமைப்பு பொறுத்தே இந்த பலன்கள் முழுமை அளிக்கும். இதனுடைய அடிப்படையில் இறங்கி நீங்கள் எதையும் செயல்படுத்தினால் அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அப்போது ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களை உண்டாக்கும். ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.